ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுமிதா டாக்ஸ். நீங்கள் ஒரு பர்ஃப்யூமை ரொம்ப ஆசையாக வாங்குறீங்க. அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் ஃபஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதுவே போக போக 1 வீக்கில் உங்களுக்கே அந்த ஸ்மெல் தெரியாமல் போயிடுது. இதுக்கு என்ன ரீசன்? அந்த பர்ஃப்யூம் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்லை, அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லை உங்கள் பிரெயின் இக்னோர் பண்ண டிசைட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண காலங்களில் கிரியேட்டர்ஸ்லாம் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொன்னப்போ நமக்கு இருந்த அந்த க்யூரியாசிட்டி அண்ட் அந்த அட்டென்ஷன் இப்போலாம் அவங்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொன்னால் நம்ம காதிலே விழ மாட்டேது தானே. இதுக்கு பேர் தான் நம்ம பிரெயினோட ஹேபிச்சுவேஷன் ஃபில்டர். இன்றைக்கி வீடியோவில் ஸ்டீவன் பார்ட்லெட் எழுதின த டைரி ஆஃப் எ சிஓ புக்கிலேருந்து லா 11 அவாய்ட் வால்பேப்பர் அட் ஆல் காஸ்ட் அப்படின்ற லா பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் நடந்திருந்தாலும் சரி, எல்லாம் காலம் போக போக சரியாயிடும்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்றது தான் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேபிச்சுவேஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்க புக்கில் ஒரு ஷாக்கிங்கான ரியல் ஸ்டோரியோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரால்ஸ்டன்னு ஒரு கிளைம்பர் 2003 உட்டா கேன்யான்ஸில் ஹைக் பண்ணும்போது ஒரு 800 பவுண்ட் பாறை அவர் மேலே விழுந்து அவர் கையை அப்படியே க்ரஷ் பண்ணி லாக் பண்ணிடுச்சு. 6 days 6 நாளாக அவர் அங்கே ஸ்டக் ஆகியிருக்காரு. கையில் சாப்பாடு இல்லை, லிமிட்டட் வாட்டர். லாஸ்ட்டில் வேறு வழியே இல்லாமல் அவர் பாக்கெட் நைஃபை வச்சு அவரே அவரோட கையை கட் பண்ணி எடுக்க டிசைட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் இமேஜின் த பெயின். நம்மளுக்கு சின்ன பேப்பர் கட் பண்ணாலே தாங்க முடியாது. பட் ரால்ஸ்டன் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஐ வாஸ் ஓவர் த பெயின். மை பிரெயின் டிட் நாட் கன்சிடர் இட் இம்பார்ட்டன்ட் எனஃப் டு வாரண்ட் அட்டென்ஷன். இதுதான் ஹேபிச்சுவேஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்ம சர்வைவலுக்கு எது ரொம்ப முக்கியமோ அது மேலே தான் பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பெயினை கூட ஜஸ்ட் ஒரு வால்பேப்பர் மாதிரி இக்னோர் பண்ண டிசைட் பண்ணிடும். பிரெயின் இஸ் பேசிக்கலி சேயிங், வர வழியை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்க வழியை பாரு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, when your brain is adjust to repeated things by ignoring or downgrading its importance. நம்ம பிரெயினை சுற்றி நடக்கிற அன்வான்ட் நாய்ஸை இக்னோர் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பவர். புக்கில் ஒரு ரேட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க. ஒரு ரேட்டை கொண்டு போய் ஒரு புது பாதையில் சாக்லேட்டை தேடுறதுக்காக விடும்போது ஃபஸ்ட்டு டைம் அந்த ரேட் அந்த பாதையில் கிடக்கும்போது அது நிறையா புது புது திங்ஸ் பார்த்துச்சு. ஸோ அதோட பிரெயினில் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி காணப்பட்டுச்சு. ஆனால் அதே ரேட்டை செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் விடும்போது அந்த ரேட்டோட பிரெயின் ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுச்சு. இதனால் அந்த ரேட்டோட பிரெயினோட எனர்ஜி சேவ் ஆகுது. ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த ஆட்டோ பைலட்டுன்றது ஒரு ட்ராப்பு. ஒரு மெசேஜை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது ஒரு வால்பேப்பர் ஆகிடுது. இதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, முன்னாடிலாம் பிளாக் ஃப்ரைடேன்னு சொன்ன உடனே மக்கள் பரபரப்பாக அதை பற்றி பேசுவாங்க அண்ட் ஓடி போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் அதை ஓவர் யூஸ் பண்ணனால அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள், 1960s ரெவல்யூஷன்ற வார்த்தை உண்மையான அரசியலுக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்து வந்த வருஷங்களில் சேர்க்கு ரெவல்யூஷன், சாக்லேட்டுக்கு ரெவல்யூஷன்னு சொல்லி அந்த வேர்டோட பவரே போயிடுச்சு. எல்லோரும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் ஃபாதர்னு ஒரு வேர்ட் வருது பாருங்கள். ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு தொடர்ச்சியாக ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த வேர்ட்க்கு அர்த்தமே இல்லாத மாதிரியே ஆகிடும். அது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் சவுண்ட் மாதிரி தான் கேட்கும். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை புக்கில் ஒரு இன்வெர்ட்டட் யூ கிராஃப் மூலமாக காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம மெசேஜை பார்க்கும்போது அது ரொம்ப புதுசாக இருக்கும், அதோட மீனிங் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுவே ஒரு பீக்கை அடைஞ்சதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணால் அதோட மீனிங்கை இழந்துடும். இதுக்கு பேர் தான் சிமாண்டிக் சேச்சுரேஷன், அதாவது ரிப்பிட்டேஷன் கில்ஸ் மீனிங். அதனால தான் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சு இந்த ஹேபிச்சுவேஷன் ஃபில்டரை பிரேக் பண்ணணும். சரி, இந்த ஃபில்டர்லாம் தாண்டி நம்ம மெசேஜை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது? இதுக்கு தான் ஸ்டீவன் பார்ட்லெட் அவருடைய யூடியூப் சேனல்லே ஒரு சூப்பரான ட்ரிக் யூஸ் பண்ணார். பார்ட்லெட்டோட பாட்காஸ்ட்டை மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் 70% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. நார்மலாக எல்லார் மாதிரியும் அவரும்
அவரும் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொன்னப்போ அவரோட வியூ டு சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டில் எந்தவித இம்பேக்டும் இல்லை. அப்போது அவர் ஓப்பனிங் செகண்ட்ஸில் அப்ரோச்சை மாற்றி இப்படி சொன்னார். 74% of you that watch this channel frequently do not subscribe. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக புதுசாக இருந்ததால் மக்களோட பிரெயின் உடனே அட்டென்ஷன் கொடுத்தது. அப்புறம் அவர் இஃப் யூ ஹாவ் எவர் என்ஜாய்ட் அவர் வீடியோஸ் ப்ளீஸ் குட் யூ டூ மீ அ ஃபேவர் அண்ட் ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு கேட்டு இன்னும் பெரிய கெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சேனலுக்கு கொண்டு வருவேன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா? அவருடைய வியூவர் டு சப்ஸ்கிரைபர் ரேட் 430% இன்க்ரீஸ் ஆச்சு. அவருடைய பாட்காஸ்ட் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பாட்காஸ்டாக மாறுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லா 11ல இருந்து கற்றுக்கிட்ட கோல்டன் ரூல் என்ன தெரியுமா? Great marketing is uncomfortable. So don't let your life or your work become wallpaper. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோ இல்லை ப்ரொஃபஷனலோ உங்கள் மெசேஜ் மக்களுக்கு லவ் ஆர் ஹேட்ரடை தரணும். புக்கில் சொல்கிற மாதிரி மேக் பீப்புள் ஃபீல் சம்திங் எய்தர் வே. சேம் திங்கை திரும்ப திரும்ப பண்ணி ஆட்டோ பைலட் மோடுக்கு போகாதீங்க. கீப் சேஞ்சிங் த திங்ஸ் ஸ்லைட்லி டு கீப் யுவர் பிரெயின் அவேக். சரி, இப்போ நான் ஸ்டீவன் பார்ட்லெட்டோட ட்ரிக்கே யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் நிறையா பேர் இன்னும் மதுமிதா டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி நிறையா புக்ஸோட சீக்ரெட்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். ப்ளீஸ் டூ மீ அ ஃபேவர், ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் நீங்கள் எதுக்கெல்லாம் ஹேபிச்சுவேட் ஆகியிருக்கீங்க, இந்த வால்பேப்பர் கான்செப்ட் உங்களுக்கு எப்படி ரிலேட் ஆச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay curious, stay awake. Bye bye.